அண்ட் அடுத்ததா இந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய மிருதுளா அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நேம் மிருதுளா சுரேஷ். ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ ரொம்ப ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் இந்த மூவி எனக்கு கிடைச்சதுக்கு. ஸோ இவ்வளோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல் டு காட் அண்ட் மை பேரண்ட்ஸ் அண்ட் மை ஃபேமிலி. அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப 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 தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ திஸ் ப்ராஜெக்ட். மை டிரெக்டர் சார் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே எனக்கு ட்ரீட் பண்ணல, நிறைய சொல்லி கொடுத்தாங்க. ஸோ தேங்க்ஸ் டு மை டிரெக்டர் சார், மை கோ ஆர்டிஸ்ட் அண்ட் ஜகன் சார், ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு யூ. தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் கம்மிங். ரொம்ப ஸ்வீட்டாக பேசுனீங்க. அண்ட் அடுத்ததாக இந்த படத்தில் பரத் அவர்களுக்கு பேரா நடித்திருக்கக்கூடிய சினி சிவராஜ் அவர்களை மேடைக்கு பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். கொடுத்த எனக்கு நம்மளோட டிரெக்டர் பிரசாத் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. இது என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்தேன் டிரெக்டர் சார். அப்புறமா பரத் சார் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தேன் இதுக்கு. ஸோ இது எனக்கு ஃபஸ்ட் மூவி, அந்த மாதிரி எனக்கு தெரியல, ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தேன். அப்புறமா ப்ரொடியூசர்ஸ் பிஜிஎஸ், ஹருண் சார், சுஹேல் சார், அனந்த் சார், தென் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸு. அப்புறமா டிஓபி கண்ணன் சார் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறமா என்னோடய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், காஸ்டியூம் டிசைனர்ஸ் ரிஸ்வான் அக்கா அண்ட் யாஷ் ப்ரோ, அப்புறமா ஏடியாக ஒர்க் பண்ண அனீஷ் அண்ட் கவிதா அண்ட் செந்தில் அண்ணா, ரேகா மாஸ்டர், அப்புறம் என்னோடய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய கார்டியனாக என்ன சென்னையில் வரும்போது பார்க்குனது வந்து காயத்ரி தான். ஸோ அந்த அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. ஸோ எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். ஆக்சுவலி எல்லோரும் இந்த மூவி பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்ஸ். ஆக்சுவலி இந்த படத்தில் அழகழகான மலையாளம் பேசக்கூடிய நடிகைகள், ஆனால் எல்லாருமே தமிழ் ரொம்ப அழகாக பேசுகிறாங்கன்றது பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. அடுத்ததான் இந்த படத்துடைய இசையமைப்பாளர் ஜோஸ் ஃப்ராங்க்லின் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆனந்தனாக்கு தேங்க்ஸ் இந்த படத்துக்கு என்ன மியூசிக்காக செலக்ட் பண்ணதுக்கு. அண்ட் ஐ திங்க் என்னோடய பெஸ்ட்டு நான் இந்த படத்துக்கு கொடுத்துருக்குது. அண்டு த்ரில்லர் ஜோனரில் நான் வரப்போகிற படம் ஃபஸ்ட்டு படம் இது தான் எனக்கு. அண்ட் அந்த சாங் 3 சாங்ஸ் பண்ணியிருக்குது இதில். ஸோ அதுக்கு லிரிக்ஸ் ஜெகன் அண்ணா எழுதியிருக்குது. ஸோ எல்லாம் நல்லா வந்துருக்குது. நீங்கள் தான் எல்லோரும் பார்த்து சொல்லணும் எப்படி இருக்குது. அண்டு ஹோல் டீம் தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஸோ அடுத்ததாக இங்கே வந்து பேச போகிறவங்க வந்து எப்போவுமே கொஞ்சம் லைம் லைட்டில் ட்ரெண்டிங்லேயே இருக்கக்கூடிய ஒரு ஹீரோயின் தான். ஏதாவது ஃபோட்டோ ஷூட்டில் சம்டைம்ஸ் ட்ரெண்டாக இருப்பாங்க, சம்டைம்ஸ் சில ஆட்ஸ் வந்து ட்ரெண்டாக இருப்பாங்க, சம்டைம்ஸ் டெலிவிஷனில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் ட்ரெண்டாக இருப்பாங்க, அவங்கள்ட்ட ஒரு ஆல்பம் சாங் வரும். இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தில் திரையுலகத்தில் வந்து பயணிச்சுட்டே இருக்காங்க. ஆனால் எல்லாருடைய மனசுலையுமே இவங்க வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. ஏன்னா இவங்கன்னா எல்லா பசங்களுக்குமே அவ்வளோ பிடிக்குது. பவித்ரா லக்ஷ்மி, சில வார்த்தைகள். எல்லாருக்குமே வணக்கம். ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல் ஃபிலிம். ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பட் ஒரு நல்ல படம் பண்ணும்போது அதுக்கான விஷயங்கள் எல்லாம் கூடி வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி வேறு வேறு கேட்டகரியில் வேறு ஒரு ஜாப் ப்ரிஃபரன்ஸில் இருந்தவங்க எல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து வந்து ஒரு ப்ரொடியூசர்ஸாக இந்த படத்தில் வந்து எங்களுக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் the script is so good. And first of all, huge thanks to all the producers for making this film. And huge thanks to Prasad sir. ஏன்னா எல்லாருமே சொன்னாங்க பிரசாத் சார் ரொம்ப கோவமாக இருப்பார், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் அப்படின்னு. நீங்கள் படம் பார்க்கும்போது படத்தில் நிறைய விஷயம் புரியும். அதில் ஒரு விஷயமா ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ ஜென்ரலாக நிறையா இடத்துல வந்து மென்னை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, விமெனை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. நான் இது நிறையா இடத்துல சொல்லியிருக்கேன். ஹீரோயின்னா எப்போவுமே அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் டெபியூ ஹீரோவாக இருந்தால் கூட ஹீரோ சார்னு சொல்லுவாங்க. ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் செட்டில் இருந்த எல்லா விமனையுமே மேம்னு மட்டும்தான் பிரசாத் சார் கூப்பிட்டார். அது
புது ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, ஒரு சீனுக்கு வரவங்களா இருந்தாலும் சரி, இல்லை த்ரூ அவுட் ட்ராவல் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, சீனியர் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே அந்த மேம்ன்ற ரெஸ்பெக்ட் அவர் கொடுத்தாரு. அவர் ஒரு விஷயம் கேட்கும்போது கூட ரொம்ப பொலைட்டாக, இப்போ ஒரு செகண்ட் டேக் போகணும், இன்னொரு வாட்டி இது நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா கூட அவர் எந்த இடத்துலையுமே வந்து அவர் கோவமாக இருப்பார். ஹீல் ஆல்வேஸ் பி யூனோ சுடு தண்ணி காலில் ஊற்றின மாதிரி ஓடிட்டே தான் இருப்பாரே தவிர அவரோட ஸ்ட்ரெஸ்ஸையோ அவரோட கோவத்தையோ ஒரு நேரம் கூட ஆர்டிஸ்ட் கிட்ட காமிச்சதே இல்லை. ஏன்னா அவரோட ரெக்குவயர்மெண்ட்டை ரொம்ப பொலைட்டாக இப்படியும் சொல்ல முடியுமா அப்படின்னு நிறையா வாட்டி நான் யோசிச்சிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் மேக்கிங் மீ அ பார்ட் ஆஃப் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ். ஏன்னா நான் பண்ணது ரொம்ப சின்ன ஒரு ரோல் தான், பட் ஐ திங்க் இட் வில் பி அ வெரி இம்பேக்ட்ஃபுல் role in the film also, and to be sharing screen space with senior artists, that is a huge bless. ஏன்னா நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம அவங்கக்கிட்ட இருந்து லேர்ன் பண்ண முடியும். நிறையா நேரம் நம்மளே திரையில் பார்த்து வியந்த ஆர்டிஸ்ட் கூடலாம் நம்ம வந்து கூட நின்று நடிக்கும்போது நிறையா நுவான்சஸ் கற்றுக்க முடியும். அந்த மாதிரி நான் நிறையா கற்றுக்கிட்டேன் இந்த ஃபிலிமில். அண்ட் ஹியூஜ் தேங்க்ஸ் டு போத் த டிஓபிஸ், காளிதாஸ் சார் அண்ட் கண்ணன் சார். ஆக்சுவலாக கண்ணன் என்னோட நல்ல ஃப்ரெண்டு. நிறையா வந்து நான் வந்து கண்ணனை வந்து எல்லாரும் டார்ச்சர் பண்ணாங்கன்னு சொன்னேன், நான் கண்ணனை பயங்கரமாக த்ரூ அவுட் த ஃபிலிம் டார்ச்சர் பண்ணியிருந்தேன். அண்ட் எல்லாத்தையும் பொறுமையாக வந்து இருந்து இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாரு. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் டு all the artists who worked in this film. Thanks to Bharat sir, thanks to Abhirami ma'am, thanks to Talevasu Vijay sir and Shan, everybody. And I'm really glad that I'm a part of something like this. Thank you so much. ஒரு இம்பேக்ட்ஃபுல் படமாக இது டெஃபினட்டாக அமையும். இந்த படம் வந்து கண்டிப்பாக சொசைட்டியில் ரொம்ப பெருசாக இதை வந்து மண்டையில் கொட்டி இது நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குமான்னு தெரியல. பட் பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம பண்ணுறோம்ல, இது நம்ம மாற்றிக்கலாம் இல்லைன்னு நமக்கே லைட்டாக குத்துற ஒரு படமாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக படத்தை தியேட்டரில் பாருங்கள். உங்களோட பாசிட்டிவ் ரிவ்யூஸ், ஒரு படம் பெருசாகிறதும் ஒரு படம் ஒன்றுமே இல்லாமல் ஆகிறதும் பத்திரிகை நண்பர்கள் கையில் தான் இருக்குது. ஸோ எங்கள் படத்தை என்கரேஜ் பண்ணுங்கள், எங்களை மாதிரி எல்லா படத்தையுமே என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ பவித்ரா. ஒரு சின்ன ரோல்னு சொன்னீங்க, ஆனால் உங்களுக்கு வந்து ரொம்ப கவித்துவமாக இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அண்ட் அடுத்ததாக வந்து காலமெல்லாம் வசந்தம், டானாக்காரன், நெடுநல்வாளை இந்த படங்களில் ரொம்ப அழகான நடிப்பை கொடுத்துட்டு இப்போ இந்த படத்துலையும் சிறப்பான நடிப்பை கொடுத்துருக்கக்கூடிய அஞ்சலி நாயர் அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் இங்கே வந்தீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஒவ்வொரு படம் பண்ணும்போது இந்த டீம் தான் பெஸ்ட்னு தோணும். அந்த மாதிரி தான் இந்த டீம் கூட ஒர்க் பண்ணும்போது தோணுச்சு. ஸோ ஐ தேங்க் மை டிரெக்டர், மை டிஓபி, ஆல் ஏடிஸ், மை ப்ரொடியூசர், காஸ்டியூமர்ஸ், ப்ரொடக்ஷன் சைட், ஹேர் ஸ்டைலிஸ்ட் எல்லாரும் ரொம்ப ரொம்ப நன்றி. யூ ஆல் டிட் அ வெரி குட் ஜாப். I would also like to thank my co-actors, beautiful co-actors, and for doing their part in the movie splendidly. கண்டிப்பாக நாங்கள் இப்போ தான் படம் பார்த்துட்டு வரோம். ரொம்ப அருமையான படம். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட போங்க, பாருங்கள், அப்ரிஷியேட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி. ஒரு ப்ரொடியூசருடைய கஷ்டம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு பிஆர்ஓக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பிஆர்ஓவே ப்ரொடியூசரானா எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு தருணத்தில் தான் வந்து ஆனந்த் சார் இருக்கார். ஆனந்த் சார் ஒரு சிறந்த பிஆர்ஓன்றதை தாண்டி ஒரு சிறந்த மனிதர். இங்கே வந்திருக்க பல பேர்கிட்ட என்ன இங்கே வந்திருக்கீங்க என்ன ஏது அப்படின்னா எல்லாம் அவருக்காக ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு தான் பல பேர் வந்து சொல்கிறத கேட்க முடியுது. அந்த அளவுக்கு எல்லாரையுமே சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் ஆனந்த் பிஆர்ஓ அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. நாங்கள் நல்ல படம் பண்ணியிருக்கோன்னு நம்புகிறோம். இந்த படம் எல்லாம் பார்த்தாங்க, எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேசணும், ஆனால் எனக்கு பேச வரல. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.